இனிமே உங்களை தினமும் நான் தான் குளிப்பாட்டி விடுவேன், தலையும் நான் தான் துவட்டி விடுவேன். சரிடி கண்ணு, நீ சொன்னா சரிதான். விஜய், இதோ வரேன் மாமா. என்னம்மா உங்க வீட்டு விருந்துக்கு நாங்கெல்லாம் கிளம்பிட்டோம், நீங்க 2 பேரும் இன்னும் கிளம்பலையா? இப்பதான் குளிச்சுட்டு வந்தார் மாமா, இதோ கிளம்பிட்டோம். சரி, நான் ஆள்ல இருக்கேன், சீக்கிரமா வாங்க, நேரம் ஆகுதுல. அடாடா, தாமரை இன்னும் கிளம்பலையா? தாமரை எப்பா நான் ரெடி ஆயிட்டேன்ப்பா. சரி, மாப்பிள்ளை எங்க? மாப்பிள்ளை பின்னாடி தான் இருந்தாரு, இருங்க என்ன பாக்க. இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க நீங்க என்ன கிளம்பலையா? என் மனசுக்கு இஷ்டம் இல்லாதப்போ என்னால வர முடியாது. நீங்க எல்லாம் விருந்துக்கு போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. இப்ப நீங்க வர போறீங்களா இல்லையா? ஏமா அவங்கதான் விருப்பம் சொல்றான்ல, விட்டுட. ஆமா, ஒரு வீட்ல 3-4 கட்சி வச்சிட்டு இருங்க. நீங்க பெரிய மனுஷன் தானே, நீங்க எடுத்து சொல்ல வேண்டியதானே. என்னம்மா என்ன நடக்குதுங்க? பாத்தீங்களாப்பா, விஜய் வீட்டு விருந்துக்கு வரமாட்டேன்னு சொல்றாரு. தாமரை, நான் தான் வரமாட்டேன்னு சொல்லிட்டேனே, விட்டுட்டேன். ஏன் மாப்பிள்ளை, அதான் கூப்பிடுதுல, வாங்கலாம். தாமரை மட்டும் வந்தா போதும். தாமரை, நீ போயிட்டு வா. ஆமா, நீங்க இல்லாம நான் மட்டும் அங்க போய் நின்னா எனக்கு ஒரு மதிப்பு இருக்குமா, கௌரவம் இருக்குமா? நீங்க இருந்தா தானே எனக்கு ஒரு மதிப்பு இருக்கும். ஓ, இப்ப மட்டும் தெரியுதா? இந்த வீட்டுல முக்கியமான மெம்பர் அத்தை, அவங்க இல்லாமல எல்லா காரியத்தையும் பண்ணிட்டீங்க. நான் வந்தா என்ன, வராட்டி என்ன? அதுவும் இல்லாம மாமா வேற சொல்லிருக்காங்கல்ல, இஷ்டம் இல்லாதவங்க யாரும் வந்து நிக்க வேண்டான்னு. சரி, எனக்கு இஷ்டம் இல்ல, வரப்போறது இல்ல, நீங்க போயிட்டு வாங்க. என்ன மாப்பிள்ளை இது? ஏதோ கோபதாபத்துல கூட குறைச்ச ஒரு வார்த்தை சொல்லிடுறதான், அதை உடனே மனசுலயே வச்சுக்கிட்டு இருப்பீங்களா நீங்க? சரி சரி, அந்த வார்த்தை உங்க மனசை புண்படுத்தி இருந்தா மன்னிச்சுங்க, தயவு செஞ்சு வாங்க. வீட்டுக்கு மூத்த மாப்பிள்ளை நீங்க வராட்டி நல்லா இருக்குமா? புறப்படுங்க மாப்பிள்ளை, ஏன் யோசிக்கிறீங்க? சரி சரி மாமா, நீங்க இவ்வளவு தூரம் சொல்றீங்க, நான் விருந்துக்கு வரேன். சந்தோஷம். இன்னும் அவங்க என்னாச்சு? பூபதி, அம்மா வாங்க. நல்லா இருக்கமா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். எப்படி தாமரை இருக்க? நல்லா இருக்கேன். என்னது இது, விருந்துக்கு வர சொல்லிட்டு பார்ட்டி இங்க வந்துட்டாரு? அந்த கோழிக்கறி விருந்து கேன்சல் போல இருக்கு. என்ன சம்பந்தி, நாங்கெல்லாம் விருந்துக்கு அங்க கிளம்பிட்டு இருக்கோம், நீங்க இங்க அது இல்ல வந்துட்டீங்க. சம்பந்தி, இந்த ப்ரோக்ராம்ல ஒரு சின்ன சேஞ்ச். என்ன விருந்து கேன்சலா இல்லாட்டி உங்களுக்கு இன்னைக்கு விரதமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இந்த சமையலுக்கு சரியான சமையல்காரர் செட் ஆகல, அதனால தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொடுக்குற விருந்து காலத்துக்கு மனசுல நிக்கணும், ருசியாவும் இருக்கணும்ல. கூப்பிட்டு வச்சு டேஸ்டே இல்லாம கண்டதையும் செஞ்சு போட்டு கடனை திக்கப்படாதுல்ல. அது சரி. அதனால விருந்தே கொடுக்க முடியாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? தம்பி நல்லா ஜோக் பண்றாரு. நான் சொல்லல, சாரு நல்லா காமெடி பண்ணுவாரு. சரி, அதை விடுங்க, மெயின் காமெடிக்கு வாங்க. விருந்து என்னாச்சுன்னு கேக்குறேன். வருது. நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு சூப்பர் மெனு ரெடி பண்ணி ஒரு சூப்பர் ஹோட்டலா ஆர்டர் பண்ணிட்டேன். they will come, they will serve, they will go, மேட்டர் ஓவர். கடையில இருந்து எடுப்பு சாப்பாடு வருது, அதான் இன்னைக்கு விருந்து, அதான சொல்றீங்க? நான் சொல்லல சார் காமெடின்னு. நோ 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 நோ, எல்லாமே சொல்ற விதத்துல தான் இருக்கு. யாருக்குமே சிரமம் இல்லாம இருந்த இடத்துக்கே வந்து விருந்த பரிமாறிட்டு போற ஒரே சம்மதி நான். அப்படி போடு சபாசன. இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் லைஃப் ஸ்டைலுக்கு இதாங்க சரி. இந்த அடுப்பை பத்த வச்சு குண்டான வச்சு பாத்திரம் சமையல் கழுவிக்கிட்டு இதுக்கெல்லாம் யாருக்குங்க நேரம் இருக்கு? ஆஹா, என்ன பேச்சு பேசுறாங்கப்பா. நல்லா பண்றாங்கப்பா காமெடி. பூபதிக்கு கல்யாணமான நாள்ல இருந்து கடவழியில பொறுக்கி திங்கிறதே என் பொழப்பா போச்சு. அட நீ வேற, கல்யாணமே ரெடிமேடு, அப்ப சாப்பாடு ரெடிமேடா தானே இருக்கா? அதனாலதான் ஆளு தடிமாடா இருக்காரு. விஜி, ஒரு நிமிஷம் உள்ள வாயேன். இப்ப வரேன். சரி, போயிட்டு வா. போயிட்டா. என்னம்மா? எல்லாம் வழக்கம் போலதான். அம்மாடி, உங்க அப்பா சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணிட்டாரு. அவன் அட்வான்ஸ் பணம் கொடுத்தாதான் சாப்பாடு அனுப்புவேன்னு சொல்லிட்டான். உங்க அப்பா ஏடிஎம்ல போய் பணம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்துட்டாருமா. விஜி, உங்ககிட்ட பணம் இருந்தா கொடுமா. என்னம்மா விளையாடுற? என்கிட்ட வந்து பணம் கேக்குற? நீ தானே விருந்து கொடுக்கணும். நாங்க தான் விருந்து கொடுக்கணும். ஒருத்தங்கிட்ட கடன் கட்டு இருந்தோம், அவன் கடைசி நிமிஷத்துல கழுத்து அறுத்துட்டான். எங்க கிட்ட பணம் இல்லம்மா, ஏதாவது இருந்தா கொடுமா. ஐயோ கடவுளே, அதுவும் இப்ப வந்து கேக்குறியம்மா? இல்ல ஆர்டர் பண்ணிட்டு? நீ போய் இப்படி எல்லாம் சொல்லலாமா? ஜஸ்ட் 3000 rupees தானம்மா. 3000 ரூபாவா? அவ்வளவு பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? என்னம்மா இப்படி சொல்ற? நீ அப்படி எல்லாம் சொல்லக்கூடாதுமா, அப்புறம் சம்பந்தி முன்னாடி அவமானப்படணும். அந்த அவமானம் எங்களுக்கு மட்டும் தானே, உனக்கும் தானே கண்ணு. என்னம்மா நீ? பணம் சொல்லுங்க, எங்கேயாவது இருக்கா பாரு. ஐயோ,
இவ்வளவு பணம் வச்சிருக்காருங்க. ஒரு மாசம் செலவுக்கு உதவும் போல இருக்கு. இதுல விருது வச்சிருக்கோம். அம்மா இத முதல்ல புடி. இந்தா எடுத்துட்டு போ. அம்மாடி அதை எடுத்து முதல்ல போய் பறக்குது பாரு. அதெல்லாம் நான் வச்சுக்கிறேன். நீ கிளம்பு முதல்ல. கேட்ட உடனே 3000 ரூபாய் சொடையா தூக்கி கொடுத்துட்டியே. மாப்பிள்ளை கேட்டா என்ன சொல்லுவ? அவர் ஒன்றும் நம்மள மாதிரி 5க்கும் 10க்கும் அல்லாடுறவர் இல்ல, கோட்டீஸ்வரர். இதெல்லாம் அவர் கணக்கு பார்க்க மாட்டாரு. ஏன் அவர் வச்சிருக்கிற பணத்தை கூட எண்ணி கூட பார்க்க மாட்டாரு. சரி சரி, நீ சொல்றது சரிதான். இந்தாங்க, இதை எடுத்துட்டு போய் சீக்கிரமா கொடுத்துட்டு வாங்க. போங்க. போங்க. ஐயோ அம்மா இங்க நிக்க வேண்டாம். நீ வா, ஏதாவது சந்தேகப்படுவாங்க. வா வா போலாம். தூங்கிட்டாங்களா? பாட்டி தூங்கிட்டு இருக்காங்கம்மா. சரி சரி விடு. மேகலா எங்க? உள்ளதாம இருக்காங்க. வர சொல்லு. அக்கா, அம்மா கூப்பிடுறாங்க. வா மேகலா, உட்காரு. சொல்லுமா. எனக்கும் அத்தை சொல்றதான் சரின்னு படுது. நாம எல்லாரும் சொந்த ஊருக்கே போயிடலாம். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, நடந்த ஒவ்வொன்னையும் நினைச்சா என்னால தாங்க முடியல. உங்க அப்பா கட்ட வேண்டிய கட்டடத்தை கட்டி அவருடைய பேரை மானத்தை காப்பாத்திட்டேன். அதுல எனக்கு சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக இழந்தது அதிகம். அதுக்காகலாம் இழந்தது எவ்வளவுன்னு பாத்தியா? வேண்டாண்டி, நம்ம நிம்மதியா ஊருக்கே போயிடலாம். அம்மா, முடிவே பண்ணிட்டியா? ஆமா. அம்மா, நம்ம என்னம்மா தப்பு பண்ணோம்? அநியாயமா தாத்தாவை இழந்துட்டோம். அதுக்கு காரணம் அந்த தியாகு. அவன் சந்தோஷமா இருப்பான், ஆனா அவனுக்கு பயந்துகிட்டு நாம ஓடி போணுமா? பயந்தாடி போன உங்க தாத்தா அவர் திரும்ப வருவாராடி. பட்டதெல்லாம் போதுண்டி, எதுக்கு வீணா போராடணும்? அம்மா, என்னம்மா பேசுற நீ? உயிருக்கு உயிர இருந்த தாத்தாவை அலங்கோலமா ஆக்கிட்டாங்க. அந்த தியாகு தூக்குல தொங்குற வரைக்கும் தாத்தாவோட ஆத்மா சாந்தி அடையாதுமா. பைத்திய மாதிரி பேசாதடி. இனி யாரும் இழக்க வேண்டாம். நீ சொல்றது கேட்க நான் தயாரா இல்ல. நம்ம எல்லாம் ஊருக்கு போறதா சரி. நீ எங்க கூட தான் வர. இல்லம்மா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் பண்றேன். ஆனா ஊருக்கு மட்டும் வர மாட்டேன். நிறுத்தடி. இனிமே நீ எதையும் செய்ய வேண்டாம். நான் சொல்றதை கேளு, அவ்வளவுதான். அம்மா, நல்லா இருக்குடி, ரொம்ப நல்லா இருக்கு. ஆத்தாளும் பொண்ணு போடுற டிராமா ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னும் எத்தனை நாளைக்கு இந்த வீட்டுல இப்படியே டிராமா போட்டுட்டு இருப்பீங்க? ஏன் இப்படி நோகிற மாதிரி பேசுறீங்க? நோகிற மாதிரி பேசுறேனா? நான் நோகிற மாதிரி பேசுறேனா? ஏண்டி, எத்தனை தடவை வேண்டாம் வேண்டாம் தலைப்பாடா அடிச்சுக்கிட்டேன். அப்பெல்லாம் உங்க புத்தியில ஏறல. இப்ப எவ்வளோ ஒருத்தி ஊர்ல இருந்து வந்து சொன்னதும் உங்களுக்கு ஞானோதயம் வந்துச்சா? இப்ப நாங்க ஊருக்கு போறதுல பிரச்சனையே இல்ல, உங்க பேச்சு கேட்கலங்கிறதுல பிரச்சனையா? நீங்க அக்காவை மட்டும் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றீங்க, அம்மா எல்லாரும் ஊருக்கு போலான்னு சொல்றாங்க. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. உங்களுக்கு ஆரம்பத்துல இருந்து அக்காவை பிடிக்காது, அதான் இப்படி பேசுறீங்க. டேய் சரியா? டேய் நீ சும்மா இருடா. மேகலா, நீ ஊருக்கு வர போறியா இல்லையா? அம்மா என்ன தப்பா எடுத்துக்காத. தாத்தாவோட சாவுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் எங்கேயும் வரமாட்டேன். என்ன சொன்னாலும் இவளுங்க திருந்த போறது இல்ல. என்னடி நியாயம்? நான் ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்க. நான் பிறந்ததுல இருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் என் மனசுல யார பத்தி தீங்கு நினைச்சதே இல்லை, இனிமே நினைக்கவும் மாட்டேன். அவ்வளவுதான். அப்படிப்பட்ட எனக்கு எவ்வளவு சோதனை, ஒன்னா ரெண்டா?
நீ பிறந்ததுல இருந்து நான் பட்ட பாடு அந்த ஆண்டவன் கூட பட்டிருக்க மாட்டாரு. நீ பிறந்ததுல கெட்ட பேரு, உன்னை பிரிஞ்ச தவிப்பு, இவங்கள வளர்க்க நான் பட்ட பாடு. அம்மா அப்பாவை பிரிஞ்சு கேட்காத பேச்செல்லாம் கேட்டு கட்டின மனுஷன் வீட்டை விட்டு ஓடி கடங்காரங்கள்லாம் கேவலமா பேசி எத்தனை அவமானம், எத்தனை கஷ்டம்டி. அம்மா, நான் யாருக்குமே எதுவுமே நினைக்கலையேடி. எனக்கேண்டி இவ்வளவு சோதனை? எனக்கு மட்டும் கிடைக்காத நியாயம் என்ன பெத்தவருக்கு கிடைக்க போதா? வேண்டாண்டி, இருக்கிற பிரச்சனையில உங்களை யாரையும் இழக்க நான் தயாரா இல்ல. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே எல்லாரும் ஊருக்கு போயிடலாம். நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க செந்தில்குமார்? சார், இந்த ஒரு விஷயத்துல நம்ம தியாகு டைரக்டா லிங்க் பண்ணி பார்க்க முடியாது சார். ஏன்னா பாம்பு வைக்கிறதுக்கு வெளியூர்ல இருந்து ஆட்களை வர வச்சிருக்கான். லோக்கல் இந்த வேலை செய்யறதுக்கு அந்த நேரத்தில் யாருமே இல்லை சார். ஆனா தியாகு தான் இந்த வேலையை செஞ்சான்றதுல எந்த சந்தேகமும் இல்லை சார். ஓகே, தியாகுவை க்ளோஸா வாட்ச் பண்றதுல நமக்கு ஏதாவது க்ளூ? சார், தியாகு அடிக்கடி யூஸ் பண்ற செல்போன், லேண்ட்லைன் ஃபோன், இதையெல்லாம் நம்ம ஆளுங்க பக்காவா மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லை சார், தியாகு யாரை போய் பார்க்குறாப்புல, யார் தியாகு வந்து பார்க்குறாங்க, இதையெல்லாம் கூட நம்ம ஆளுங்க க்ளோஸாக வாட்ச் பண்ணிட்டு தான் சார் இருக்காங்க. ஆனால் இவ்வளோ பண்ணியும் நோ யூஸ் சார். எனக்கு என்னமோ இந்த கேஸில் தியாகுவை மட்டும் சந்தேகப்படுறது தப்பாக இருக்குமோன்னு தோணுது சார். பிகாஸ் மேகலா ஃபேமிலிலேயே நிறைய ப்ராப்ளம் இருக்குது சார். அவங்க தங்கச்சி ஹஸ்பண்டு இந்த ஃபேமிலி மேலே ரொம்ப விரோதமாக இருக்கார் சார். அது மட்டும் இல்லை சார், மேகலாவோட தங்கச்சியை கிட்னாப் பண்ணதில் தியாகு ஒரு பெரிய தொகையை மேகலாட்ட கேட்டிருக்காரு சார். மேகலா அந்த தொகையை கொடுத்துருக்காங்க சார். அந்த தொகை சம்மந்தமாக கூட பெரிய இஷ்யூ ஆயிருக்கு சார். ஸோ சொல்லுங்க, என்ன என்ன பேசுறீங்க? வீட்டு மாப்பிள்ள பிரச்சனைனா வெளியூர்ல இருந்து ஆளை கூட்டிட்டு வந்து கொண்டு வைப்பானா? நீங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே எனக்கு முன்கூட்டியே தெரியும். உங்க ஜூரிஸ்டிக்ஷன்ல நடந்த கேஸ் டீல் பண்ற இன்ஸ்பெக்டர் மாதிரியா பேசுறீங்க? என்னமோ தியாக அப்பாயிண்ட் பண்ண அட்வொகேட் மாதிரில பேசுறீங்க. சரி சார், இது என்னோட யூகம் தான் சார். சரி, சாட்சி இருக்கு இல்ல அதை விடுங்க. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, இந்த குற்றத்தை தியாக செஞ்சிருப்பானா இல்லையா? சொல்லுங்க கார்த்திக். இங்க பாருங்க, உங்க யூகம், நம்ம அனுதாபம், இதெல்லாத்தையும் பாதிக்கப்பட்டவங்க தரப்புல இருந்து அணுகினாலே போதும். குற்றவாளி குற்றம் செய்யாம திருந்திடுவான். அது மட்டும் இல்ல, தண்டனை நிச்சயம் கிடைக்கும் தெரிஞ்சா எவனும் குற்றம் செய்யறதுக்கு துணிய மாட்டான். புரிஞ்சுக்குங்க. செந்தில் சார், இந்த குற்றத்தை தியாக செஞ்சிருப்பாங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஆனா சாட்சி எவிடன்ஸ் எதுவும் இல்லைன்னா அதெல்லாத்தையும் நீங்க தான் கலெக்ட் பண்ணும். ஓகே? கரெக்ட் சார். எந்த உண்மையும் தன்னை மறைச்சதே இல்லை சார். வித்தின் 2 days அந்த தியாகு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் சார். அதுக்கான சில பிளான்ஸ்லாம் என்கிட்ட இருக்கு சார். ஆனா மேகலா இதுல கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கணும் சார். ஏன்னா அவங்க தங்கச்சி விஷயத்துல பின் வாங்கின மாதிரி இதுலயும் பின் வாங்கிட்டாங்கன்னா எனக்கு மட்டும் இல்லை சார், நம்ம டிபார்ட்மெண்ட்கே கெட்ட பேர் வந்துடும் சார். டோன்ட் வரி, மேகலா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நீங்க உங்க ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணலாம். கார்த்திக் சார், செந்தில்குமாருக்கு இந்த கேஸ்ல அசஸ் பண்ணுங்க. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அவர் தான் ஸ்பெஷல் ஆஃபீஸர். ஓகே? ஓகே சார். சார், நான் கொஞ்சம் மேகலா கிட்ட பேசணும் சார். ஓகே, நோ ப்ராப்ளம், நான் அரேஞ்ச் பண்றேன். கார்த்திக் சார், மேகலா கொஞ்சம் வர சொல்லுங்க. எஸ் சார். எது சாட்சி சொல்ல போறாளா? சொல்லிடுவாளா அவ? சரி விடுங்க, அதை நான் பார்த்துக்கிறேன். போலீஸ்காரங்க நமக்கு இவ்வளோ உதவியாக ஒத்துழைக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்க நமக்கு உதவியாக இருக்கும்போது நாம் எதுக்கு கவலைப்படணும்? இவ்வளோ விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். சரி வச்சுட்டுமா, அப்புறம் பேசுகிறேன்.
இத்தனை வருஷம் ராஜா மாதிரி இருந்த என்ன ஒட்டச்சி மேகலா குடைச்சல கொடுத்து குடசாக்க பாக்குறாடா. எல்லா விதத்திலும் இம்சையை கொடுக்கறாடா. சைட்டை கைப்பத்தி அதுல அபார்ட்மெண்ட்டை கட்டிட்டா. வச்ச குண்டு கேவலையா. பில்டிங்க்கு வச்சா போயும் ஒரு கடமை செத்துருக்கான். கேரியர்லயே அசிங்கம் எதுன்னா வச்ச குண்டுல கிழமை செத்ததுதான். போயும் ஒரு கிழவனை கொள்ளவா இவ்வளவு மெனக்கட்டும். இது ஒரு கேவலமான ஒரு குண்டு வெடிப்பு சொதப்பிருச்சு. அதை விட கேவலம் அந்த குண்டு வெடிப்புக்கு நான் தான் காரணம்னு பிடிபடுறது. அண்ணே, நீங்க கோவப்படாம இருந்தீங்கன்னா நான் ஒரு விஷயம் சொல்றேனே. கோவம் வரியா? கோவம் வரும். இருந்தாலும் சொல்லுங்க. அண்ணே, அந்த பாம் விஷயத்துல நம்மள போலீஸால எதுவும் பண்ண முடியாதுண்ணே. உங்களால என்ன பண்ண முடியும்? மேகலாவை கூட்டிட்டு அங்க இங்கன்னு சுத்துறதை தவிர வேற எதுவும் உருப்படியா பண்ண முடியாதுண்ணே. நீங்க எதுக்குண்ணே அனாவசியமா டென்ஷன் ஆகுறீங்க? நீங்க கூலா இருங்கண்ணே. கூலா இருக்கிறதா? எப்படியா கூலா இருக்கிறது? என்ன உள்ள தூக்கி வச்சா வீட்டை கட்டி என் மூஞ்சியில கரிய பூசினா. நம்ம குண்டு வச்சதும் பிரயோஜனம் இல்லாம எல்லார் கையிலயும் சாவியை கொடுத்தா. தொடர்ந்து அவகிட்ட கேனைய மாதிரி தோத்துட்டு நான் எப்படியா கூலா இருக்க முடியும்? வேற என்னன்னே பண்றது? ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். மேகலாவுக்கு நிரந்தரமா ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். அதான் நான் பட்ட அவமானங்களுக்கு பரிகாரம். அண்ணே, என்ன சொல்றீங்க? அந்த மேகலா சாகணும்னு சொல்றேன். அவ செத்துட்டா போதுண்டா. வெடிகுண்டு கேஸ்ல இருந்து எல்லாமே ஸ்மூத்தா சால்வ் ஆயிடும். அப்பதான் என் மனசுல ஒரு நிம்மதி வரும். என் தூக்கத்தை கெடுத்தவ பர்மனண்டா தூங்குனையா. இத்தனை நாள் அவளை விட்டு வச்சதுதான் என் தப்பு. பெருசா வளர்ந்து டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆரம்பத்திலேயே அவளை மூட்டை பூச்சி நசுக்கிற மாதிரி நசுக்கிறக்கணும். சொல்லுங்க, எப்பயே போய் முடிச்சிடனே. வேண்டாண்டா. அந்த மேகலா சாகிறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் நாம இதுல இன்வால்வ் ஆகலன்னு காட்டிக்கிறது. துளி கூட நம்மள அதுல பொருத்தி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பிளான் பண்ணணும். என்ன பண்றதுன்னு யோசிச்சு சொல்றேன்டா. அவளை முடிச்சு காமிக்கிறேன்டா.